நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். சீடர்களில் ஒருவர் புனித தாமஸ் என்று அறியப்படுகிற புனித தோமையார். அவருடைய திருவுடல், இறந்த திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்திற்கு மேலே அமைந்திருப்பது சாந்தோ பேராலயம், புனித தோமையார் பேராலயம். உலகத்திலேயே இது போன்று மூன்று ஆலயங்கள் தான் இருக்கின்றன. ரோமையிலே இருக்கிற பேதுரு ஆலயம், ஸ்பெயினிலே இருக்கிற யாகப்பர் ஆலயம், இந்தியாவிலே சென்னையிலே இருக்கிற புனித தோமையார் பேராலயம். இந்த மூன்று பேரும் இயேசுவினுடைய 12 சீடர்களில் இவர்கள் 3 பேரும் இருந்தார்கள். எனவே உலகத்திலே இந்த சீடர்களுடைய கல்லறை மீது அமைந்திருக்கிற பேராலயம் நம்முடைய 3 பேராலயங்களில் ஒன்று. அத்தனை சிறப்புக்குரியது புனித தோமையார் பேராலயம். இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவின் இறப்புக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவினுடைய கடலோர பகுதிகளிலே இயேசுவை, நற்செய்தியை அறிவித்து பிறகு அவருடைய கொள்கைகளை, போதனைகளை ஏற்காதவர்களால் கொல்லப்பட்டு புனித தோமையார் மலை என்று அழைக்கப்படுகிற தாமஸ் மலையிலே, சென்ட் தாமஸ் மவுண்டிலே கொல்லப்பட்டு இங்கே புனித தோமையார் பேராலயத்தில் மயிலாப்பூரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனுடைய ஆண்டு பெருவிழாவை அதனுடைய நிறைவாக இன்று ஆடம்பர தேர்பவனியோடு நாங்கள் கொண்டாடுகிறோம். சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்களுடைய தலைமையிலே இன்றைய வழிபாடு நடைபெறுகிறது. இன்னும் சிறிது நேரத்திலே இங்கிருந்து இந்த ஆடம்பர தேர் பவனியானது சாந்தோப் நெடுஞ்சாலை வழியாக தோமையார் பேராலயத்தை அடைந்து அங்கே பிரார்த்தனை நடைபெறும். இந்த பிரார்த்தனையிலே நம்முடைய இந்திய நாட்டிற்காக, தமிழகத்திற்காக இங்கே மத நல்லிணக்கம், சமய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம் இவையெல்லாம் சிறந்து சகோதர சகோதரிகளாக, மனிதத்தை போற்றுகிறவர்களாக, ஒரே இறைவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த நிலையிலே மக்கள் வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் இன்று சிறப்பாக பிரார்த்திக்க இருக்கிறோம். குறிப்பாக சென்னை நகர மக்களுக்காக சிறப்பாக இன்று பிரார்த்தனை செய்கிறோம். தேர் செல்லுகிற வழியிலே வருகிற அனைவரையும் இந்த தோமையாருடைய பரிந்துரையால் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாங்கள் சிறப்பாக பிரார்த்தனை செய்கிறோம்.
தேடி வந்ததே. மாசில்லாத கன்னிமரி மைந்தனே, நீ நேசமாய் புவி தேடி வந்ததே. பாசமாய் உன்னை சேர்த்து அணைக்கவே, பாசமாய் உன்னை சேர்த்து அணைக்கவே, கருங்களில் தவழ்ந்து ஓடிவா செல்வமே, கருங்களில் தவழ்ந்து ஓடிவா. மார்கழி மாதத்திலே கடுங்குளிர் வேளையிலே ஒளியாய் உலகினிலே உதிக்கவா. மார்கழி மாதத்திலே கடுங்குளிர் வேளையிலே ஒளியாய் உலகினிலே உதிக்கவா. நீ வந்த நாளே என் வாழ்விலே திருநாள், நீ வந்த நாளே. திருத்தேர்களை புனித மிக்கேல் அதிதூதருடைய திருவுருவம் தாங்கிய தேரினையும், நம்முடைய பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமையார் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினையும் நமது நற்றுணை அன்னை ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை அந்தோணிராஜ் அவர்கள் அர்ச்சித்து இந்த திருபவனியை தொடங்கி வைப்பார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எங்களை படைத்து பராமரித்து தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் உம்மாலே என்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே எங்களுடைய இந்திய திருநாட்டினுடைய பாதுகாவலரும், எங்களுடைய உயர்மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலரும், மிக குறிப்பாக நாங்கள் வாழுகின்ற இந்த சாந்தோம் தேவாலயத்தின் பாதுகாவலருமாக இருக்கின்ற புனித தோமாவினுடைய விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த தேர்களையும் தேர் தாங்கிய சுரூபங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். புனித தோமாவினுடைய விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த தேர்பவனின் மூலமாக இன்னும் எங்களுடைய விசுவாசத்திலே உறுதியடைந்து உமக்கேற்ற சாட்சிகளாக வாழ இந்த தேர்பவனி எங்களுக்கு பயனுள்ளதாக அமைவதாக. இந்த தேர்பவனியில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் விரும்பி கேட்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் வல்லமையுள்ள புனித தோமையாருடைய பரிந்துரையால் எங்களுக்கு தந்து நாங்கள் என்று மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் அனைத்திற்கும் மேலாக உங்களுடைய விசுவாசின் சாட்சிகளாக வாழ கிருபை செய்தருளும். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் தேர்களையும் தேர்தாங்கிய சுரூபத்தையும் இந்த பவனில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. அன்பு சகோதர சகோதரிகளை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், இது ஒரு சாட்சிய பவனி, வேடிக்கை வினோதம் அல்ல. எனவே எல்லோரும் பக்தியோடு தன்னார்வ தொண்டர்கள் தருகிற அறிவுரையின்படி நீங்கள் இந்த பவனியிலே பக்தியோடு கலந்து கொள்ள வேண்டும். இறுதி வரை அந்த ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டும். நாம் கட்டுப்பாடோடு போக்குவரத்துக்கு அதிக இடையூறு இல்லாமல் காவல்துறையினரும் தன்னார்வ தொண்டர்களும் காட்டுகிற வழியிலே இணைந்து ஜெபித்து பக்தியோடு பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடகர் குழுவினர் பாடுகிற பாடலோடும் சொல்லப்படுகிற ஜபங்களை திருப்பச் சொல்லியும் இந்த பவனியிலே பக்தியோடு நாம் கலந்து எப்படி நமக்காக இறைவனது நற்செய்தியை தருவதற்காக தன்னுடைய இரத்தத்தை தன்னுடைய இன்னுயிரை தந்து நமக்கு இந்த விசுவாச விதையை ஊன்றி சென்றாரோ, நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை, இறை நம்பிக்கையை உலகுக்கு, நம்மை காண்பவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற, எடுத்து அறிவிக்கிற பவனியாக, இந்த சாட்சிய பவனியாக இந்த தேர் பவனி அமைய உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பையும்
அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். பக்தியோடு செல்வோம். காவல்துறையினரும் தன்னார்வ தொண்டர்களும் காட்டுகிற வழிகாட்டுதலின்படி நாம் இந்த திரு தேர் பவனியிலே பக்தியோடு பாடிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு பங்கேற்போம். மாதாவ வேண்டிக்கிட்டு ஜெபமால போட்டுக்கிட்டு கால்நடையா நடந்து வந்தோம் நாங்க. மாதாவ வேண்டிக்கிட்டு ஜெபமால போட்டுக்கிட்டு கால்நடையா நடந்து வந்தோம் நாங்க. மாதாவும் திருமுகத்தை பார்த்தாலே போதுமங்க. மாதாவும் திருமுகத்தை பார்த்தாலே போதுமுங்க. மனதின் கவலை எல்லாம் மறைந்தே போகுமுங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மழைமலை தாயே சேர்ந்து பாடுவான். தங்கத்தேர் பவனியிலே அழகாய் வீற்றிருக்கும் மாதேவன் இயேசுவின் மகிமையின் தாய் நீயே. தங்கத்தேர் பவனியிலே அழகாய் வீற்றிருக்கும் மாதேவன் இயேசுவின் மகிமையின் தாய் நீயே. மாதாவும் தேரை தூக்கி கிரிவலம் போகையிலே மாதாவும் தேரை தூக்கி கிரிவலம் போகையிலே அம்மாவும் மகிமை எல்லாம் வெள்ளம் போல் பெருகுதம்மா. அம்மாவும் மகிமை எல்லாம் வெள்ளம் போல் பெருகுதம்மா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மழைமலை தாயே சேர்ந்து பாடுவான். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மழைமலை தாயே வாழ்க. பௌர்ணமி இரவினிலும் அமாவாசை இரவினிலும் முதல் சனி இரவினிலும் மரியே உன் புதுமை கண்டோம். பௌர்ணமி இரவினிலும் அமாவாசை இரவினிலும் முதல் சனி இரவினிலும் மரியே உன் புதுமை கண்டோம். உன் மகன் இயேசுவின் நற்கருணை பவனியிலே மகன் இயேசுவின் நற்கருணை பவனியிலே சொல்லொன்னா அருள் வரங்கள் என் மீது பொழியுதம்மா. சொல்லொன்னா அருள் வரங்கள் என் மீது பொழியுதம்மா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மழைமலை தாயே வாழ்க. மாதாவ வேண்டிக்கிட்டு ஜெபமால போட்டுக்கிட்டு கால்நடையா நடந்து வந்தோம் நாங்க.
மாதாவை வேண்டிக்கிட்டு ஜெபமாலை போட்டுக்கிட்டு கால்நடையா நடந்து வந்தோம் நாங்க. மாதாவும் திருமுகத்தை பார்த்தாலே போதுமுங்க, மாதாவும் திருமுகத்தை பார்த்தாலே போதுமுங்க. மனதின் கவலை எல்லாம் மறைந்தே போகுமுங்க. சேர்ந்து பாடுவோம். கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.